அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில இலக்கணம் பால் பற்றி பார்க்கலாம். பால்னா என்னன்னு பார்க்கலாம். பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு என்பது பொருள். பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு என்பது பொருள். சரிங்களா? இப்ப பகுப்பு பிரிவு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பகுப்பு பிரிவுனா ஒரு சின்ன சான்று எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, வெளியே போயிட்டு வரும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வீட்டுல நம்ம 2 பேர் இருக்கோம், தங்கச்சி பாப்பா இல்ல தம்பி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா சாப்பிட்ற பொருள் ஸ்நாக்ஸோ வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவோம்? இது எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம். அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா? உனக்கு இது உனக்கு அது, இது உனக்கு பாதி இது உனக்கு பாதி அப்படி சொல்லிட்டு பிரிச்சு தருவாங்க. பகுத்து தருவாங்க. ஓகேங்களா? அதுதான் பகுப்பு பிரிவு அப்படின்னு சொல்றோம். பகுத்து தருவதுதான், பிரிச்சு தருவதுதான் பகுப்பு பிரிவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? பகுப்பு பிரிவுனா இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போ பள்ளிக்கு போறோம். நம்ம கூட படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்துட்டு வரல அப்படின்னா, நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுடைய சாப்பாட்டை அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து தந்து பிரிச்சு தரத்தோ இல்ல பகுத்து தந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்மளும் சந்தோஷப்படுவோம். இதனால நம்மளுடைய உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இது பகுத்துண்டு வாழ்வு. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் பகுத்துண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. பகுத்துண்டு வாழும்போது நம்ம மேலும் மேலும் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதனால இன்னில இருந்தே இந்த வீடியோ பார்ப்போம். இன்னில இருந்தே நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கோங்க. ஓகேங்களா? பால்னா பகுப்பு பிரிவு. பகுப்பு பிரிவினுடைய மீனிங் தெரிஞ்சிச்சுங்களா? சரி, ஓகே. இப்ப பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். பால் 5 வகைப்படும். பால் 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன வகைன்னு பார்க்கலாமா? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் என பால் 5 வகைப்படும். பால் 5 வகைப்படும். சரிங்களா? இப்போ உயர்திணைக்குரிய பால்கள். போன பகுதியில உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்னன்னு பார்த்தோம். இப்ப உயர்திணைக்குரிய பால்கள் அப்படின்னு பார்க்க போறோம். உயர்திணைக்குரிய பால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பால், பெண் பால், பலர்பால் இந்த 3 பாலுமே உயர்திணைக்குரிய பால்கள். சரிங்களா? இப்ப உயர்திணைக்குரிய பால் 3. உயர்திணைக்குரிய பால் 3. என்னென்ன பால்? ஆண் பால், பெண் பால், பலர்பால். சரிங்களா? இப்போ அக்ரிணைக்குரிய பால் 2. அக்ரிணைக்குரிய பால் 2. என்னென்ன பால்? ஒன்றன் பால், பலவின் பால். அக்ரிணைக்குரிய பால் ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா? இப்போ பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன பால்? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் என 5 வகைப்படும். உயர்திணைக்குரிய பால் 3. என்னென்ன பால்? ஆண் பால், பெண் பால், பலர்பால். அக்ரிணைக்குரிய பால் 2 வகை. என்னென்ன பால்? ஒன்றன் பால், பலவின் பால் என 2. சரிங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்போ பால்களை பற்றி, ஆண் பால்லாம் என்ன, அதோடைய இந்த பால்களை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆண் பால்னா என்னன்னு பார்த்தோம்னா, உயர்திணையில் ஒரு ஆணை தனியாக குறிப்பது ஆண் பால் எனப்படும். உயர்திணையில் ஒரு ஆணை தனியாக குறிப்பது ஆண் பால் எனப்படும். சரிங்களா? இப்போ ஆண்னா பையன், வேலன் ஒரு பெயர். அப்போ வேலன் என்பது ஒரு பெயர், அதாவது ஆணுடைய பெயர். இது ஆண் பால். சரிங்களா? இப்ப நகர ஈர்கள் விகுதிகள் ஆண் பாலை உணர்த்தும். நகர ஈர் விகுதிகள் ஆண் பாலை உணர்த்தும். ஆண்களை குறிப்பது எல்லாத்துக்குமே என்ன வரும்? நகர ஈர்ப்பு பெற்று வரும். அவன், இவன், வந்தான்,
சென்றான். அந்த இன்னு நகர ஈறுகள் பெற்று வரும். ஆண்பாலை உணர்த்துவதற்கு உயர்திணையில் ஒரு ஆணை தனியாக குறிப்பது ஆண்பால் எனப்படும். அது வேலன், அவன், இவன், வந்தான் அப்படின்னு வரும். சரிங்களா? அதுவே பெண்பால்னா உயர்திணையில் ஒரு பெண்ணை தனியா ஒரு பெண் இருந்துச்சா அந்த பெண்ணை தனியா ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணைதான் அவளுடைய பெயரோ இல்ல அவளையோ பெண் பால் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? லகர ஈர்கள் பெற்று வரும். லகர ஈர்கள் பெற்று வரும். கயல், அவள், இவள், வந்தாள் அப்படின்னு வரும். இப்ப கயல் என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். அப்போ ஆண்பால்னானது நகர ஈர்கள் பெற்று வரும் சொன்ன. பெண்பால்னா லகர ஈர்கள் பெற்று வரும். ஆண்பால்னா ஒரே ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். பெண்பால்னா ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். சரிங்களா? அதே பலர்பால்னா பல ஆண்கள் பல பெண்கள் குறிப்பதுதான் பலர்பால். அதாவது உயர்திணையில் ஆண்களின் பலரையும் பெண்களின் பலரையும் குறிப்பது பலர்பால் எனப்படும். ஆண்கள் பலரையும் பெண்கள் பலரையும் குறிப்பது பலர்பால் எனப்படும். அர் ஆர் என விகுதிகள் பெற்று பலர்பாலை உணர்த்தும். என்னென்ன விகுதி பெற்று வரும்? அர் ஆர் என விகுதிகள் பெற்று பலர்பாலை உணர்த்தும். இதுக்கான சான்று பார்க்கும்போது ஆடவர், பெண்டீர், மக்கள். ஆடவர், பெண்டீர், மக்கள் அப்படின்னு. ஆடவர்னா என்னன்னு பார்க்கும்போது ஆடவர்னா ஆண்கள், பல ஆண்கள், பல ஆண்கள். பெண்டீர்னா பல பெண்கள், பெண்டீர்னா பல பெண்கள். மக்கள்னா ஆண்கள் பலரையும் பெண்கள் பலரையும் குறிப்பதுதான் மக்கள். அரு விகுதி பெற்றோன்னு சொன்னா அவர், இவர், உண்டார் என்பது அரு விகுதிகள் பெற்று வரும். சரிங்களா? இது பலர்பால். பலர்பால்னா பல ஆண்கள் பல பெண்களை குறிப்பதுதான் பலர்பால். எடுத்துக்காட்டு ஆடவர், பெண்டீர், மக்கள். சரிங்களா? அடுத்தது ஒன்றன் பால். ஒன்றன் பால் எந்த திணைக்குரியது? அக்ரிணைக்குரியது. ஒன்றன் பால்னா அக்ரிணையில் ஒரு உயிர் உள்ளனா ஒரு மீன், ஒரு உயிரற்றனா ஒரே ஒரு ஏனி அப்படின்னு வச்சுக்கலாம். பொருள் தனியாக குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும். தனியாக குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும். ஏதாவது ஒண்ணு உயிர் உள்ள இல்லைன்னா உயிரற்ற ஏதாவது ஒண்ணு தனியா குறிப்பதுதான் ஒன்றன் பால். இது என்ன விகுதிகள் பெற்று வரும்? து, டு, ரு என விகுதிகளை பெற்று ஒன்றன் பாலை உணர்த்தும். து, டு, ரு என்ற விகுதிகளை பெற்று ஒன்றன் பாலை உணர்த்தும். சான்று பார்த்தா மரம், ஒரே ஒரு மரம் என்பது ஒன்றன் பால். நாற்காலி, குரங்கு. இப்ப தூடுரு அப்படின்னு சொன்னால அதுக்கு வந்தது, தாவிற்று, குறுந்தாட்டு. குறுந்தாட்டுனா என்னன்னு கேக்குறீங்க? இப்போ குரங்கு வந்ததுன்னா குரங்கு வந்தது தெரியும். தாவிட்டுனா குரங்கு தாவிட்டு அது நான் குறுந்தாட்டு. இந்த டூ விகுதி பெற்று வர்றது குறுந்தாட்டு. இப்ப குறுந்தாட்டுனா என்ன மீனிங் பார்க்கலாம். குறுகிய தாள்களை உடையதுதான் குறுந்தாட்டு. குறுகிய தாள்களை உடையது குறுந்தாட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பொருட்டு. பொருட்டு அப்படின்னா பொருட்டுனா பொருளை உடையது அப்படின்னா. சரிங்களா? இதுதான் இந்த டூ விகுதிகள் பெற்று வரும் ஒன்றன் பால்ல. ஓகேங்களா? ஒன்றன் பால் என்னென்ன வரும்? உயிர் உள்ள உயிரற்ற ஒரே ஒரு பொருளை குறிப்பது தானே இது ஒன்றன் பால். சரிங்களா? இப்போ பலவின் பால். பலவின் பால்னா அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 2 மரங்கள், 3 மரங்கள், 3 ஈக்கள், 3 தீபங்கள், 4 தீபங்கள், அந்த மாதிரி நிறைய வர்றதுதான் என்னது பலவின் பால். ஒரே பொருள் பல இருக்கும், அதாவது பல பொருட்கள் இருக்கும், அதுதான் பலவின் பால் சொல்றாங்க. அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பலவின் பால் எனப்படும். நிறைய தீபங்கள் இருப்பது. ஈக்கள் தேனீல ஈக்கள் எப்படி இருக்கும்? மச்சம் முடிச்சிட்டு இருக்கும். அப்போ பல ஈக்கள் அது எதிர வரும்? பலவின் பால்ல வரும். ஒரே ஒரு ஈ மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அது ஒன்றன் பால். பல ஈக்கள் இருந்துச்சுன்னா அது பலவின் பால். சரிங்களா? ஆ, ஆ,
வா, ஆ, ஆ, வா விகுதிகள் பெற்று பலவின் பாலை உணர்த்தும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு மரம் இருந்துச்சுன்னா ஒன்றன் பால், 2 மரம், 3 மரம், 4 மரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பலவின் பால். புலிகள், பல புலிகள், மீன்கள், அதே மாதிரி இப்போ ஆ, ஆ, வா அப்படின்னு சொன்னால அந்த விகுதிகள் பெற்று வரும். எப்படி வருது? புலிகள் ஓடின, மான்கள் மேய்ந்தன. ஓகேவா? அந்த விகுதிகள் பெற்று வரும். உண்குவ அந்த மாதிரி விகுதிகளை பெற்று பலவின் பால் வரும். சரிங்களா? புரிஞ்சுதா? பலவின் பால்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அக்ரிணையில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பதுதான் பலவின் பால். சரிங்களா? இப்போ ஐம்பாலுக்கான சான்றுகள் பார்க்கலாம். உயர்திணை, அக்ரிணை. அந்த உயர்திணையில 3 பால் வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணையில 2 பால் வரும். ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா? இப்ப ஆண்பாலுக்கு நா விகுதிகள் பெற்று வரும். நா, லா, அர், அர், தூடுரு, ஆ, ஆ, வா என விகுதிகள் பெற்று வரும். இப்போ ஆண்பாலுக்கு பெயர், ஆண்களுடைய பெயர் வந்தாவே அது ஆண்பால். சரிங்களா? கண்ணன், பாரதியார் அப்படின்னா ஆண்களுடைய பெயர் வரும்போது அது ஆண்பால். வரைந்தான், வரைந்தான் யார் வரைஞ்சான்? கண்ணன் வரைந்தான். அப்போ ஒரு ஆணை குறிக்கிறது, அது வரைந்தான். அப்போ ஆண்பால். வந்தான், எவன் வந்தான்? கண்ணன் வந்தான். அப்போ ஒரு ஆணை குறிக்கிறது. சரிங்களா? மாணவன், மாணவன் என்பது ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஆண், பாய் அப்படின்னு குறிக்கிறது. அது மாணவன் என்பது ஒரு ஆணை குறிப்பதனால இது ஆண்பால். அவன், அவன் என்பதும் ஒரு ஆண்பால். அதே மாதிரி பெண் பால்னா லகர. ரேவதி, ரேவதி என்பது பெண்களுடைய பெயர் வந்தாவே அது பெண்பால். பெண்களுடைய பெயர் வந்தாவே அது பெண்பால். வரைந்தாள், ரேவதி வரைந்தாள். அப்போ ஒரு பெண்ணை குறிக்கிறது, அது பெண்பால். ஓடினாள், ரேவதி ஓடினாள். அப்ப இது யாரை குறிக்குது? பெண்ணை குறிக்குது, அது பெண்பால். வந்தாள். மாணவி, மாணவி என்பது யாரை குறிக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெண்ணை குறிக்கும், ஒரு கேர்ள். ஓகேங்களா? அவள், அவள் என்பதும் ஒரு பெண். அதுவே பலர்பால்னாங்க அருவிகுதி பெற்று வரும்போது பல ஆண்கள், பல பெண்கள். பெண்கள் பல பல ஆண்கள், இல்ல பல பெண்கள், இல்ல பல ஆண்களையும் பெண்களையும் குறிப்பதுதான் பலர்பால் சொல்லலாம். இப்போ வரைந்தார்கள், வரைந்தார்கள். ஓகேங்களா? வரைந்தார்கள். அவர், இவர், உண்டார் அப்படின்னு வரும். ஓடினார்கள், உறவினர்கள், சென்றானர் அந்த மாதிரி விகுதிகள் பெற்று வரும். ஒன்றன் பால்ல ஒரே ஒரு உயிர் உள்ளவை இல்லைன்னா உயிரற்றவை, எதனா ஒண்ணுத்துல ஒரே ஒரு பொருளை குறிப்பதுதானே இது ஒன்றன் பால். ஒரே ஒரு உயிரை குறிப்பது தானே இது ஒன்றன் பால். மரம் ஒன்றன் பால். செடி, கொடி, புலி, சிங்கம் எல்லாமே என்னது? ஒன்றன் பால். அது சென்றது, புலி சென்றது, சிங்கம் சென்றது அப்படின்றது விகுதிகள் பெற்று விகுதிகள் பெற்று வரும். பலவின் பால், பலவின் பால் மரங்கள், செடிகள், கொடிகள், அதாவது பல மரங்கள், பல செடிகள், பல கொடிகள், பல புலிகள், அந்த மாதிரி பல உங்களை குறிக்கத்தான் பலவின் பால். அது என்னது? ஆ, ஆ, வா விகுதிகளை பெற்று வரும். மேய்ந்தன, ஓடின என்று விகுதிகள் பெற்று வரும். சரிங்களா? இப்போ அதே வரும். அதுலயே என்ன சொல்றாங்க? பெயர் சொற்களில் சில ஈர்கள் பொருந்தாது. பெயர் சொற்கள் என்ன வராது? சில ஈர்கள் பொருந்தாது. பெயர் சொல்லாதான் தெரியும், ஆனா அந்த ஈர்கள் என்னது? சிலது பொருந்தாது அப்படி சொல்றாங்க. மக்கள், அப்ப நீங்க கேட்கலாம், மக்கள்னு ஒரு பெயர் வருது இல்ல, அதுல இல்லு வருது, லகர ஈர்கள் பெற்று வருது. அப்போ அது என்ன பால்? பெண்பால் தானே. நீங்க இல்லு பெண் பால்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் இது மக்கள்னு வரும்போது பெண்பால் ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா, இது பெண்பாலை
உணர்த்தாது. பெண்பாலை வந்து என்ன பண்ணாது? உணர்த்தாது. ஏன் உணர்த்தாது அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் அதுக்குள்ள இருக்கிற பொருள் மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, மக்கள்னா பல ஆண்கள், பல பெண்கள், பல ஆண்களையும் பல பெண்களையும் குறிப்பதானே இது மக்கள். அப்படி இருக்கும்போது பெண்பால்ல இது பொருந்தாது. அதான் பெயர் சொற்கள். சில ஈர்கள் வந்து என்னத்துல பொருந்தாது? இந்த லகர ஈர்கள் விகுதிகள்ல வந்து நகர ஈர்கள் விகுதிகள்ல வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அளவன் அளவன் என்பது இன்னும் வந்திருக்கே, இது அப்போ வந்து என்ன வரும்? ஆண் பால்ல தானே பொருந்தும் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க? அளவன் என்பது ஆண் பாலை குறிக்காது. அளவன் என்பது என்ன வராது? ஆண் பாலை குறிக்காது. அளவன் என்பது ஒரு நண்டு. நண்டினுடைய பெயர் தான் அளவன். நண்டினுடைய பெயர் தானது அளவன். அதனால நண்டு என்ன சொல்லுவோம்? ஒன்றன் பால், அக்ரிணைக்குரியது. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஆண் பாலை குறிக்க சொல்லுவோம்? சொல்லாது. அப்ப அந்த பெயர் சொல் வந்தாலும் அளவன் என்பது ஒரு நண்டு. அப்ப அந்த பெயர் சொல் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த ஈர்கள்ல இது பொருந்தாது. அந்த விதிகள்ல வந்து இது பொருந்தாது. அளவன் என்பது ஒரு நண்டை குறிக்கும். அதனால் இது ஒன்றன் பால்ல தான் வரும். அந்த பெயர் சொற்களில் ஈர் வந்து பொருந்தாத ஈறு. இது வந்து என்னது? பொருந்தாது. பெயர் சொற்களின் சில ஈர்கள் வந்து பொருந்தவே பொருந்தாது. எந்த ஒரு பால்லுமே என்னது? பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தாய்மார். தாய்மார் அப்படின்னா, தாய்மார்னா தாய் பிளஸ் மார். இது வந்து ஒரு பொது பெயர். என்னது? ஒரு பொது பெயர். அது என்ன சொல்லியிருக்காங்க? 4000 திவ்ய பிரபந்தத்துல வந்து திவ்ய பிரபந்தத்துல பெரியாழ்வார் வந்து சொல்லியிருக்காரு, தாய்மார்னா மோர் விற்போர பெண்ணை தான் வந்து தாய்மார்னு சொல்லுவாங்க. மோர் விற்கும் பெண்ணை தான் வந்து தாய்மார்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது பொது பெயரு. இது வந்து அரு விகுதியில வந்து வராது. இது வந்து எந்த விகுதியில வராது? அரு விகுதியில வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பலர்பால்ல வந்து வராது. தாய்மார் என்பது பலர்பாலை உணர்த்தாது. சரிங்களா? இப்போ தாயார். தாயார் என்பது அருவிகுதி. இது வந்து பலர்பால் நீங்க சொல்லுவீங்க. ஆனா அப்படி கிடையாது. பெயர் சொற்கள் எதுவும் வராது. தாயார் என்பது பலர்பால் கிடையாது. இது பொருந்தாது, குறிக்காது. சரிங்களா? தாயார் என்பது ஒரு தாய் தான். வைணவ கோவில்ல இருக்கும் லக்ஷ்மியை குறிப்பதுதான் வந்து தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருமாள் சன்னதியிலிருந்து தாயார் செல்லும் வழிக்கு போகும் வழியதான் வந்து இது தாயார். தாயார் சன்னதிக்கு போகும் வழி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தாயார். இது பொது பெயர். இது வந்து பெயர் சொற்கள் வந்து பொருந்தாது. இது எல்லாமே பொது பெயரு. பெயர் சொற்களை வந்து சில ஈர்கள் வந்து பொருந்தாது. லகர ஈர்கள், நகர ஈர்கள், அரு ஈர்கள்லாம் வந்து இது பொருந்தாது அப்படி சொல்றாங்க. இந்த பகுதியில நம்ம காலம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.